சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. பேட்ச் ஒர்க்ஸை நெல்சன் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்காராம். ரஜினிக்கு சில சீன்ஸில் திருப்தி அடையாததுனால மீண்டும் ரீஷூட் பண்ணப்படுதா சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் கதை தேர்வில் ஈடுபட்டுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் சிபி சக்கரவர்த்தி, அஸ்வந்த் மாரிமுத்து, சங்கர் என சொல்லப்பட்டாலும் இன்னும் யார் டைரக்டர் என முடிவாகலை என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திலிருந்து முதல் பாடல் குறித்து ஒரு சின்ன தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அதாவது கடைசியாக கூலி படத்தில் நடிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கூலி படம் தரலை. இதனால் ரஜினி ரசிகர்களும் செம அப்செட் ஆனாங்க. எப்படி தர்பார், அண்ணாத்த போன்ற தோல்வி படங்களை தொடர்ந்து நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் மூலமாக கிட்டத்தட்ட 650 கோடி வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்றிருந்தார். தொடர்ந்து பேன் இந்தியன் படமாக சம்பவம் செஞ்சிருந்தது ஜெயிலர் 1. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் 1ல் நடித்த அனைத்து டெக்னீஷியன்ஸும் இந்த படத்துலையும் இருக்காங்க. கூடுதலாக விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுலு, மிதுன் சக்கரபோர்த்தி, நேரா ஃபர்தோக்கி மற்றும் பாலையா இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அஃபிஷியலாக இன்னுமே ஸ்டார் காஸ்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இப்போ இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. எப்படி ஜெயிலர் 1 படத்தில் காவாலா பாட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்துச்சோ அதே போல் இந்த ஜெயிலர் 2 படத்துலேயும் ஒரு பாடல் இருக்காம். இதில் ரஜினிகாந்த் மாசான நடனம் ஆடி இருக்கார் என்கின்ற தகவல் வெளியாகிருக்கு. ஜெயிலர் 1ல் அந்த பாட்டில் ரஜினிகாந்த் நடனம் ஆடி இருக்க மாட்டார். தமன்னாவோட நடனம் தான் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாட்டில் தமன்னா இருக்காங்களான்னு கேட்டால் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்கள நடனம் ஆட வச்சுருக்காங்களாம். மேலும் இந்த பாகம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பிடிக்கும் எனவும் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த பாடல் ஷூட் முடிஞ்சிச்சான். இந்த பாடலை அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுது. ஆகஸ்ட் மாதம் ஜெயிலர் 2 படத்தை திரைக்கு கொண்டு வர ரஜினிகாந்தும் நெல்சனும் முடிவு பண்ணிட்டாங்க. தற்போது டப்பிங் ஒர்க்ஸில் தான் ரஜினிகாந்த் வேலை பண்ணிகிட்ருக்காரு. அதில் சில சீன்ஸுகள் பிடிக்காம தான் மறுபடியும் ரீஷூட் பண்ண வச்சிருக்காரு ரஜினிகாந்த். இதனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் படம் வெளியாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. மேலும் 1000 கோடி தமிழ் சினிமாவோட கனவை ரஜினிகாந்த் தான் அச்சீவ் பண்ணி கொடுப்பார் என சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்துலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் ஓரிரு வாரத்தில் நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தலைவர் 173 படம் யார் இயக்குனராக இருந்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.